அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 269 பாடல் 270 மன்னரை ஒழுகுதல் என்கிற தலைப்பிலே வரக்கூடிய பாடலிலே மன்னரை சேர்ந்தொழுகுதல் என்பதில் இரண்டாவது பாடல் இது. வெற்றிவேல் வேந்தன் வியம் கொண்டல் யாம் ஒன்றும் பெற்றிலேம் என்பது பேதமையே, மற்று அதனை எவ்வம் இலராகி செய்க, அது அன்றோ செய்க என்றான் உண்க என்னுமாறு. கையிலே வேல் ஏந்திய அரசன், வெற்றி என்பதையே நாளும் அடைந்து கொண்டிருக்கிறவன். அவன் ஒரு வேலையை நம்மிடம் கொடுத்தால் அதற்கு தகுதியானவன் ஆனா என்னால் முடியுமா என்றெல்லாம் கூறுவது அறியாமை. அவன் என்ன சொன்னானோ அந்த செயலை செய்ய தொடங்கினால் அதை செய்தவன் உன்னை பார்த்து உனக்காகவதை செய்து கொடுப்பான் என்று சொல்லி அரசன் ஒரு வேலையை சொன்னால் அதை தட்டாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பாடல். என்னால் முடியுமா, நான் அதற்கு தகுதியானவன் தானா என்றெல்லாம் நினைக்க தேவையில்லை. ஏனென்றால் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு ஈடுபட்டு வெற்றி பெறுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிற அரசன் உன்னை பார்த்து ஒன்று சொல்கிறான் என்றால் அவன் மனதிலே ஒன்று இருக்கும். ஆக அவன் என்ன சொன்னானோ அதை செய்ய தொடங்கிவிடு. அதனால் வர விளைவுகளை அவனை பார்த்து கொள்வான். ஏனென்றால் உன் மீது நம்பிக்கை வைத்தவன் சொல்வதை அல்லது உனக்கு இடுகிற கட்டளையை செய்ய வேண்டியதுதான் அரசனுக்கு கீழ்ப்படிவதான மனிதனுடைய இயல்பாக இருக்க வேண்டுமே தவிர என்னால் முடியுமா முடியாதா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருப்பது அல்ல என்று சொல்லுகிற பாடல். எனவே அரசன் எந்த கட்டளை சொன்னாலும் அதை செய்ய வேண்டும், உடனே செய்ய தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். வெற்றிவேல் வேந்தன் வியம் கொண்டால் யாம் ஒன்றும் பெற்றிலேம் என்பது பேதமையே, மற்று அதனை எவ்வம் இலராகி செய்க, அது அன்றோ செய்க என்றான் உண்க என்னுமாறு. நன்றி, வணக்கம்.